வணக்கம். ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு மிகுந்த நாளாக நாளை அமைய இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுது. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தால் கூட, தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாகவே இருக்குது. இங்கே திமுக எத்தனை இடங்கள் பிடிக்கும், பாஜக கூட்டணி எத்தனை இடங்கள் பிடிக்கும், அதிமுக கூட்டணி எத்தனை கூட்டணி பிடிக்குங்கிறதா ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. ஏன்னா கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுது. எல்லா கட்சிக்குமே பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க. பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைச்சிருந்தாங்க, அதிமுக கூட்டணி தனியாக அமைச்சிருந்தாங்க, திமுக கூட்டணியில் கூட்டணி. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றின கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுகவுக்கும் பாஜகவும் இடையே உள்ள வித்தியாசம் தான் ஒரு ட்விஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு. யார் அதிக இடங்களை பெறுவார் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதிமுகவா பாஜகவான மாதிரி தான் ஒரு சில கூட்டணி கருத்துக்களில் பாஜக 5 இடங்களில் வெற்றி பெற சொல்லியிருக்காங்க. சில கருத்துக்களில் 3 இடங்களில் பாஜக வெற்றி பெற சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி அதிமுக பார்த்தீங்கன்னா 2 இடங்கள் அல்லது 3 இடங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. தவிர பாஜகவோட கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் திமுக அதிக இடங்கள் பெற்றாலும் அதுக்கு அடுத்தபடியாக இடங்களை பெறுவது பாஜகவா அல்லது அதிமுகவா அந்த கேள்வி தான் முன்வைக்கப்பட்டிருக்கு. மாநிலத்தை பொறுத்து நம்ம நாளை ரிசல்ட் வரை பற்றி கம்பேர் பண்ணிடலாம். நாளை வறுமே தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். நாளை வரைக்கும் 12 மணி நேரம் 24 மணி நேரம் ஒரு காத்திருப்பு இருக்குது. அந்த காத்திருப்புக்கு பிறகு அதிமுக பாஜக முந்தியதா இல்லை பாஜகவை அதிமுக முந்தியதாங்கிற ஒரு கொஸ்டினாக உருவாகும். இதை பற்றி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். யார் அதிக இடங்கள் பெறுவாருங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நாளை பார்க்கலாம். நான் உங்கள் பேனக்காரன். நன்றி.